இந்த பதிவு எதுக்கு போடுறேன்னா, இந்த லாஸ்ட்டு சனிக்கிழமை கரூர் நம்ம விஜய் வந்து பேருரையாற்ற போகும்போது நடந்த துயர சம்பவம் இந்தியாவில் எனக்கு தெரிஞ்ச உலகத்திலே அது ஒரு பெரிய ஒரு கருப்பு நாள். அரசியல் கூட்டத்தில் ஒரு பரப்புரை போகும்போது இத்தனை பேர் வந்து உயிரிழப்பாங்கங்கிறது எனக்கு தெரியல. பட்டு ஒரு ஜீரணிக்க முடியாத ஒரு வலி, ஜீரணிக்க முடியாத ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. கஷ்டம் இல்லை, அதுக்கு வார்த்தைகள் கரெக்டாக இல்லை. அது எந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு தாங்க முடியாத வலிங்கிறது நம்ம இப்போ பேசிடலாம். ஆனால் அந்த குடும்பத்தில் அப்பா, அம்மா, தங்கச்சிங்க, அக்காங்க, குழந்தைங்க, ஆண், பெண் எல்லாம் மிக்ஸ் இத்தனை பேர் இறந்தால் அது ஒரு குடும்பத்தில் 2 பேர் 3 பேர், அந்த குடும்பம் என்ன பாடுபடும்? அந்த குடும்பத்துடைய வலிகள், அவங்க கற்பனைகள், அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை, என்னெல்லாம் ஒரு கனவு, எல்லாத்தையும் தாண்டி ஒரு தன்னுடைய தலைவரை, தன்னுடைய ஒரு ஒரு ஹீரோ, ஒரு ரசிகனாகவும் தொண்டனாகவும் அவரை ஒரு எட்டு பார்த்துடலாம், அவ்வளோதான் அவங்க அத்தனை பேருடைய ஒரு ஆசை. அதுக்கு ஒரு திருவிழா மாதிரி எல்லாருமே போய் கூடி நின்று காத்திருந்து அதை அவரை பார்க்குறதுக்கும் அவருடைய பேச்சை கேட்குறதுக்கும் மெயினாக எல்லாருமே ஒரு 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 விஜய் பார்த்தோம், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு மெயினாக அதாக தான் இருக்கும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அன்னைக்கு நடந்த 41 குடும்பம் அதனால் அவதிப்பட்டு இருக்குது. அதே டைமில் அன்னைக்கு அவர் விஜய் வந்து பார்த்துட்டு அன்னைக்கு மீட்டிங் முடிச்சு நேராக மெட்ராஸ் போயிட்டார். நின்று பார்த்துருக்கணும். ஒவ்வொருத்தங்க அவங்கவுங்க தரப்பில் அவங்கவுங்களுக்கு தோன்றதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இதெல்லாம் மேலே இருக்கிறவங்க ஒருத்தன் பார்த்துப்பாங்க. அன்றைக்கி என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுங்கிறது அது கண்டிப்பாக காலம் பதில் சொல்லும். அதை பற்றி பேச நான் விரும்பவும் இல்லை, அதை பற்றி நான் பேசணும். அந்த 41 குடும்பத்துக்கு உண்டான அவங்களுக்கு உண்டான வலி, அவனுடைய வேதனை யாருக்கும் ஆறுதல் சொல்லவும் முடியாது, அதில் பங்கு கொள்ளவும் முடியாது. அதில் எந்த விதத்துலேயும் அவங்கள போய் தொந்தரவு பண்ணாமல் இருந்தாலே போதும். ஆண்டவன் வந்து அந்த துயரத்துலேருந்து அவங்க மீண்டு வெளியில் வரட்டும். எனக்கும் 2 குழந்தைங்க இருக்காங்க, அதோடைய வலி எனக்கு தெரியும். கொடுமையான சம்பவம், சின்ன குழந்தைங்க எல்லோரும் ஒரு ஆசையாக போய் பார்க்கறது. இந்த பாவத்துக்கு அது இன்னும் நடந்து ஒரு கூட்டணி செல்ல இந்த சம்பவம் நடந்துருக்கு. ஆனால் எல்லோரும் விஜய் சொல்கிறாங்க அவர் அப்படியே போயிட்டார், நிற்கலை. விஜய்க்கு தான் தெரியும். இப்போ நம்ம அந்த 41 குடும்பத்தை சொல்கிற மாதிரி 42ஆவதாக ஒருத்தர் இந்த உலகத்தில் வலி அனுபவிக்கிறாருன்னா அது விஜயாக தான் இருக்கும். என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அந்த இடத்துல நின்று என்ன பதில் சொல்லுவார்? இல்லை நின்று இன்னும் எச்சா பிரச்சனையை பண்ணுறதா? நீ அடுத்த கட்ட பெரிய பிரச்சனை பண்ணாமல் அவர் போயிட்டார் சொல்கிறாங்க. ஒரு 2 நாளாக அது எல்லாருக்கும் பொதுவாக ஒரு விஷயந்தான் நடந்துருச்சு. இதில் நான் பதிவு பண்ண வந்த வேறு எதுவுமே இல்லை. நான் வந்து இங்கே நம்ம பஞ்சாயத்து தலைவருக்கு மட்டும் எப்போவுமே என்னுடைய குடும்ப நண்பர் அவர். அதையும் மீறி ரொம்ப நல்லவர், மக்களுக்கு வேண்டி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறவர். அந்த குடும்பத்துக்கும் நமக்கு உண்டான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும், அது இல்லாமல் அவர் ரொம்ப நல்லவங்கிறதுனால அவருக்கு மட்டும்தான் எங்கள் குடும்பமே ஓட்டு போடும். அது என்னுடைய தேவை. அது இல்லாமல் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனு, அது இல்லாமல் நம்ம முதலமைச்சர் அந்த இதுக்கெல்லாம் அதை பற்றி நான் சொல்ல விரும்பவும் இல்லை.
அது என்னுடைய பர்சனல் அவனுடைய தனிப்பட்ட உரிமை, அதை பற்றி நான் பேச விரும்பல. ஆனால் நான் நினச்சது என்னென்னா, விஜய் வந்து வர்ற 2026 ஒரு எதிர்கட்சியாவோ இல்லை அதுக்கு அடுத்த கட்டத்திலேயோ இந்த டைம் வருவார், ஒரு நல்ல அமோக வெற்றியாக தான் வருவார். பட் முதலமைச்சராக கண்டிப்பாக வர வாய்ப்பு இல்லைன்னு நினச்சேன். ரெண்டாவது, அதுக்கு அடுத்த 5 வருஷம் 2026 அப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு வரும்போது மேபி அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, தலைமுறைகள் மாறும். ஸோ அதனால் அவருக்கு அந்த டைம் வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், விஜய் நீங்கள் தான் 2026 முதலமைச்சராக போகிற கேண்டிடேட்ஸ், நீங்கள் தான் முதலமைச்சராக போகிறீங்க. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இந்த 41 குடும்பத்தோட அந்த உயிரிழந்தவங்களுடைய ஆத்மா உங்கள் கூட நிற்கும். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்குங்க. நான் 2026 எலெக்ஷன் முடிஞ்சு நீங்கள் முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்யும்போது அன்னைக்கு நான் இன்னொரு பதிவு போடுறேன். இதில் எந்த மாற்றமும் இல்லை, கண்டிப்பாக அது நடக்கும். இதை விட்டுட்டு பாக்கி அவங்க அப்படி பண்ணால் இப்படி அதை பற்றிலாம் பேச நான் விரும்பவும் இல்லை. அது வந்து நீதிபதிகளும் அதுக்குண்டான அமைப்புகள் அவங்க பார்த்துப்பாங்க. அது என்னென்ன உண்மை வெளியில் வரும் அது அப்போ பார்த்துக்கலாம். ஆனால் இது நிச்சயம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் 2 நாளாக இது அலட்டிகிட்டே இருந்துச்சு, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, பதிவு பண்ணணும்னு தோணுச்சு, பண்ணுறேன். இது நடக்கும், இதில் எந்த வித மாற்றமும் இல்லை. விஜய், நான் நினச்சது 2031 அந்த டைமில் ஏதாவது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சேன். இல்லை தம்பி, நீங்கள் 100% வர்ற 2026 முதலமைச்சர் எலெக்ஷனில் நீங்கள் தான் முதலமைச்சர் சொல்ல தோணுச்சு. ஏன்னு தெரியல, இதுதான் உங்களுக்கு கிடைக்க போகிற ரிசல்ட். ஓகே, ஜெய் ஹிந்த்.